ஹாய்ங்க, வணக்கம். போன வாரம் வீடியோ வரல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வாரம் சரி இருக்கிற பொருள் எல்லாமே போட்டுடலான்னு போட்டிருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமான பொருட்கள்லாம் இருக்குது. லைக் பண்ணுங்கள். ஒரு வீடியோவில் கிட்டத்தட்ட 80 கிட்ட வந்துருச்சு லைக்கு. இதில் நிறைய லைக் கொடுங்க. 100 லைக் வந்தால் நம்ம ஒரு லக்கி ட்ரா பண்ண போகிறோம். இதில் முதல்ல நம்ம பார்க்குறது பெருமாள் விளக்கு. பெருமாள் விளக்கு எப்போவுமே சிங்கிளாக கிடைக்கும். இந்த தடவை லக்ஷ்மி விளக்கும் பெருமாள் விளக்கும் சேர்ந்து கிடச்சிருக்கு. ஒன்றா வேணால் வாங்கிக்கோங்க, இல்லை தனித்தனியாக கேட்டாலும் கொடுப்பேன். ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். முதல்ல பெரிய விளக்கு பெருமாள் விளக்கு எடுத்து பார்ப்போம். இது பாருங்கள், எவ்வளோ இந்த வாய்க்கிட்ட திரி வைக்கிற இடம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அடுத்தது தாயார் விளக்கு, மகாலட்சுமி விளக்கு. இதில் பார்த்திங்கனாலும் அதே மாதிரி டிசைன் தான், கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதாவது அமைப்பில் பார்க்கும்போது அதை விட இது கொஞ்சம் சின்னது, அவ்வளோதான். அடுத்தது உப்பு மரை. முந்தி டின்கோட் இல்லாமே கொடுத்தேன், போயிடுச்சது. இது டின்கோட்டோடு வந்திருக்கு டிசைனோட. வேணுன்றவங்க கேளுங்க, கொடுக்குறேன். வடிகட்டி, டீ காஃபி ஃபில்டர்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபில்டர் இல்லை வடிகட்டி. ஃபில்டர்னால் நம்ம டப்பா வரும், இது வடிகட்டி. அடுத்தது ஒரு செயின் மாடல் உள்ள ஒரு டம்ளர். இதில் மாடல் எதுக்கு அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, செயின் மாதிரியே இருக்குது பாருங்களேன். இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, நடுவில் ஒரு 4 டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். ஒரு டம்ளர் இல்லை, இது ரெண்டும் ஒரே மாதிரி கிடச்சிருக்கு, போட்டிருக்கேன். தூபக்கால். இதில் பார்த்திங்கன்னா முன்பக்கம் டிசைன் இந்த கயிறு கட்டி வரா மாதிரி பாருங்கள், முன்ன பின்ன போட்டு வலிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெரம்பில் நம்ம கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிசைன். ரொம்ப பழசுங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சொல்லக்கூடாது, அதனால் ஒரு 80 வருஷம் முந்தைய தான் இருக்கும். இது தேங்காய், கல்யாணத்துலலாம் உருட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தேங்காய். இது சவுண்டு வருது, நீங்கள் வாங்கும்போது சொல்லுங்கள், போட்டு விட்றேன். இது பார்த்திங்கன்னா காப்பர், தாமிரம்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். காப்பர் தட்டு பூஜைக்கு யூஸ் பண்ணுறது தாங்க. நல்லா தெளிவாக இருக்குது. அந்த பிளாக்கு கழுவுனா போயிடும். இந்த டம்ளர் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குங்க. அடுத்தது ஒரு கண்ணன், என்ன சொல்லுவாங்க, புன்னை மரத்துக்கு கீழே இருக்கிற கண்ணனுங்க. நல்ல பானை, வெண்ணெய் பானை, புல்லாங்குழல் கையில், மயில், நல்ல சிரித்த முகம். மரத்தோட அமைப்பு பாருங்கள், மேலேயும் இருக்குது, உள்பக்கமும் கிளை இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வெயிட்டு தூக்க முடியல, இருங்க திருப்பி காட்டுறேன். 1 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. 1.25 கிலோ இருக்கும். 1.200, 1.25. இடுப்பு பகுதியெலாம் பாருங்கள், அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே அப்படியே தூக்கி இடுப்பில் வச்சுக்கலாமான்ற மாதிரி இருக்கார் கண்ணன். இது ஒரு நல்ல டிசைன் டம்ளருங்க. ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கேளுங்க தரேன். இது ஒரே மாதிரி 2 கிடச்சிருக்கு நம்மக்கிட்ட. இந்த இசைக்கருவிகள் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது, இந்துஸ்தானி இசைக்கருவிகள் மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இருக்குது 2. இதோ இன்னொன்றும் காட்டுறேன் பாருங்கள். இதில் கொஞ்சம் டிசைன் காட்டுறேன். அதில் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இசைக்கருவி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. பாடுறாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் போடுங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில் கூஜாங்க. ரயில் கூஜான்றதோட இது ஒரு வித்தியாசமான கூஜாவாக இருக்குது. இதுக்கு பேர் உங்களுக்கு எதுனா தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இது முதல் பகுதிங்களா. அதுக்கப்புறம் அந்த கம்பி பகுதியை நம்ம மூடுறோம், பிடியோடு உள்ளதை நம்ம மூடுறோம். அதுக்கு மேலே ஒரு குமிழ் மூடி, அதுக்கு மேலே ஒரு டம்ளர் போல் மூடி. ஒரே மாதிரி 2 இருக்குங்க. அதாவது ஒன்று சின்னது, ஒன்று பெருசு. இது ஒரு 4-5 இன்ச்சு இருக்கும், அது ஒரு 7-8 இன்ச்சு இருக்குங்க. ரெண்டும் ஒரே டைப்பில் இருக்குது. அது வெள்ளை பித்தளையா வெண்கலமானு பார்த்தா தான் தெரியும். நான் வெள்ளை பித்தளைன்னு தான் போட்டிருக்கேன், வெண்கலமாக இருந்தால் உங்களோட லக்கு. உப்பு மரவைங்க. இது நல்லா கை உள்ளே விட்டு உப்பு அள்ளுற மாதிரி மரவை. அடுப்புக்கு வலது பக்கமாக எப்போவும் உப்பு மரவை வச்சுக்கணும். இது தயிர் மரவைன்னு சொல்லுவோம், பால் மரவைன்னு சொல்லுவோம். சிலர் எண்ணெயும் ஊற்றி வைக்கிறாங்க. நீங்கள் எந்த பயன்பாட்டுக்கு வேணுமோ அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவும் ஒரு உப்பு மரவை தாங்க. இதில் நீங்கள் சட்னிலாம் கூட வைக்கலாங்க. சட்னி வச்சுக்கலாம், ஊறுகாய் வச்சுக்கலாம். நல்லா டின் கோட்டிங்கோடு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த
பயன்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் இதை. இது நான் முதலே காட்டின டீ ஃபில்டர் தான். இது ஒரு புட்டு குடங்க. எப்போவும் நம்மக்கிட்ட வாரத்தில் ஒரு புட்டு குடம் போயிடும். இந்த வாட்டி 2 வந்திருக்கு. 1 நான் வச்சுருக்கேன். வேணுன்றவங்க கேளுங்க, நான் போடுறேன். நான் போடுறேன். அடுத்தது எல்லாத்தையும் ஒரு தரம் பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னா டேபிளுக்கு சேருக்கு கீழெல்லாம் இது அழகாக அதுக்கு கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ளே. நீங்கள் இதை அப்படியே மாட்டினா போதும். மாட்டிட்டு ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து திருகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பக்கமாக 4 காலுக்கும் இருக்குது. ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் இருக்கும். இது கிடைக்காது. ஏதோ எனக்கு கிடச்சிது, அதை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. வேணுன்றவங்க கேளுங்க.